நான் செஞ்ச மெத்தட்ல இதே மாதிரி நீங்கள் புளி சாப்பாடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். நம்ம கமகமான்னு புளி சாப்பாடு செய்ய போகிறோம். அந்த புளி சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் உளுத்தம்பருப்பு எடுத்துப்போம். உளுத்தம்பருப்பு எந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அதே குவான்டிட்டி கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா ப்ரௌனாக ஆகி வரணும். உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டும். ஆயிலில் இது நல்லா வரட்டும். நல்லா இந்த மாதிரி ரெட்டாக ஆகி வரணும். உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியா போட்டுக்கலாம். எந்த ஸ்பூனில் நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இருக்குமோ அதுலேயே தனியா போட்டுக்கலாம். தனியா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பேடிகை காஞ்ச மிளகா ஒரு 7லேருந்து 8 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரத்துக்கு குண்டூர் மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பேடிகை நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும், குண்டூர் மிளகா காரம் கொடுக்கும், போட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியை செஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்குலாம் நம்ம ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எள் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை எள். இது வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். எள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் எள். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். கருவேப்பிலை கூட நம்மளுக்கு எந்த அளவுக்கு பச்சையாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். புளியோகரை செய்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா இது வெடித்து வர மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது எடுத்துடலாம். வறுத்துட்டு வறுந்துடுச்சு, அவ்வளோதான், போதும். பாருங்கள், தோல் அதுலேருந்து ஊஞ்சி வருது. அதை எடுத்துக்கலாம், எண்ணெயிலேருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதுலேயே நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு மிளகாய் எல்லாம் வறுந்துடும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா ஃப்ரை பண்ணும் போதும் புளியோகரை பவுடர்லேயும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பவுடரில் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு குவான்டிட்டி ரைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம பார்த்து போட்டுக்கணும். பாருங்கள், அரைச்சி வச்சுல நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த பவுடரை மிச்சம் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் யூஸ் ஆகும்.
கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் தீயக்கூடாது, சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு திக்காய் வரட்டும். இந்த புளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பவுடர் செஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம புளி மட்டும் கரைச்சி இந்த மாதிரி தாளித்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துன்னு போகலாம். ஒயிட் ரைஸ் செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. பாருங்கள், இது கொஞ்சம் கொச்சி அப்படியே திக்காக ஆகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 minutes நல்லா கொச்சி வரட்டும். இந்த மாதிரி அகலமான கண்டெய்னர் எடுத்துட்டா நம்ம இந்த மாதிரி புளி சட்னி செஞ்சுட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 minutes பாயில் ஆகி வரட்டும். ஆயில் செப்பரேட்டாக வந்திருக்கிறது எல்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு, புளி கொச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நான் எடுத்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ சட்னி அவ்வளோ மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது நல்லா காரமாக புளிப்பாக நல்லா இருக்கும், கம கம கமான்னு வாசனை வருது. இதே மாதிரி நீங்களும் செய்து வச்சுக்கணும். எமர்ஜென்சி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆயிலில் நம்ம வறுத்து வச்ச இந்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். இப்படி போட்டு சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கொரியாண்டர் போட்டுக்கலாம். போட்டுன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைஸு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம கடையில் புளியோகரை வாங்கி மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி புளி கொஜ்ஜி ரெடி பண்ணி நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிகமாக குவான்டிட்டியாக வரும். பவுடரும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த புளி சட்னி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 10 to 15 minutes இல்லை ஒரு ½ an hour நம்ம இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம். அந்த புளியெல்லாம் அதில் ஒயிட் ரைஸில் ஊற ஊற ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸ்கூலுக்கு இல்லை பிக்னிக் எங்கன்னா போனால் கூட இந்த மாதிரி செய்து எடுத்துன்னு போகலாம். நம்ம புளி சாப்பாடு இல்லை புளியோகரை ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேடு புளி சாப்பாடு. கலரு நம்ம வேடிக்கை போட்டது கலர் கொடுக்கும், குண்டூர் போட்டது நல்லா காரம் கொடுக்கும். சூப்பராக ஒரு புளி சாப்பாடு ரெடி ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக ஒரு புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.